ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 3rd கிளாஸ் நெக் டிசைனோட தையக்குழியோட விவரம் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம கணக்கு பண்ணணும்னு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தெளிவான விளக்கத்தோட எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறையா வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ்க்கோட தையக்குழி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது லைனிங் ப்ளவுஸில் தான் டிசைன் நம்ம தைப்போம். நார்மலாக இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பும் டசில்ஸும் சேர்த்து இந்த மெட்டீரியல்ஸும் தைக்கிறதுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப் ப்ளஸ் லேஸ் பீட்ஸு, இந்த கீழே உள்ள இந்த ரோப்பு அப்புறம் லேஸ் இந்த பாசி, இது 3க்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 50 வருது. இது ஒரு 10 இது 10. இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 30. இது எல்லாம் சேர்த்தா 50 நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் ப்ளூ கலர் கிளாத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 மீட்ரு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதில் சிங்கிள் லைன் மட்டும் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா 30 பாயிண்ட் போதும். இது டபுள் ஸ்டெப்பு நம்ம தைக்கிறனால கரெக்டாக 1/2 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த லைன் தைக்கணும், இந்த லைன் தைக்கணும், பைப்பிங் தைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மிச்ச பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம டசில்ஸில் டபுள் கலராக தைச்சிக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் வேணும். 1/2 மீட்டரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா 80 வரும். இன்னும் சில கூட துணியோட ரேட்டும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 185 190 கூட வரும் 1/2 மீட்ரு. கொஞ்சம் ஜாஸ்மின் கிளாத்லேயே கம்மியான ரேட்டில் நான் வாங்கியிருக்கேன். 80 வருது. அப்புறம் லீவ் ஸ்டிச்சு, அந்த இதழ் பார்த்தீங்கன்னா இந்த இதழ் தச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கும் இந்த கயறு தனியாக நம்ம தச்சிருந்தோம். இதில் அட்டாச் பண்ணுறது கிடையாது, நம்ம தனியாகவே தைச்சிக்கிறது. இதழ் சேப்புக்கும் இந்த கயரும் தனியாக தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 நான் வாங்கியிருக்கேன். இப்போ நார்மலாக நீங்கள் இந்த ஒரே ஒரு லைன் தைச்சாலுமே நம்ம 200 நம்ம வாங்கிக்கணுங்க. அதை வச்சு இணைக்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்து வாங்கிக்கணும். இது ஒரு லைன் தைச்சா நம்ம 200 வாங்கிக்கணும். இது 2 லைனுங்கிறனால நான் 200 போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இரண்டையுமே ப்ளவுஸில் வச்சு தைக்கணும். இதை நம்ம தனியாக தைச்சிருந்ததை அந்த ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 200 நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு குத்து நீங்கள் குத்தி தைச்சிங்கன்னா 30 போட்டுக்கலாம். இல்லை பீட்ஸ் எனக்கு விழுகிற மாதிரி இருக்கா, அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணும்போது விழுந்துருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நம்ம டபுள் ஸ்டிச் நம்ம தைக்கலாம். அப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 நீங்கள் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணால் பார்த்துக்கங்க 790 வருது. இப்போ அவங்களே இந்த துணியை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம 700 நம்ம வாங்கிக்கலாம். அவங்க எடுத்து கொடுக்கல, நீங்கள் போட்டு தைங்க அப்படின்னா நம்மளுக்கு 790 வருங்க. நம்ம 800 ரவுண்டாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.